புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் அம்மா இருவரும் தெய்வங்களையும் வணங்கி, அம்மாவுக்கு பிறகு கட்சியையும் 4 ஆண்டு காலம் அம்மாவின் ஆட்சியையும் வழிநடத்தி கண்ணை இமை காப்பது போல் காப்பாற்றிய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மக்களின் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, நாங்கள் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் காவேரிப்பாக்கம் பகுதியிலேருந்து வந்திருக்கோம். காவேரிப்பாக்கம் பகுதி சோளிங்கர் தொகுதி முழுக்க இருக்கிற பொறுப்பாளர் எல்லாருமே வந்திருக்கிறோம். கட்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டுருக்க இந்த நேரத்தில் எங்களுடைய இது என்றென்றும் எங்களுக்கெல்லாம் எடப்பாடியார், அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார், அதிமுகனா ஐயா எடப்பாடியார், அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லாமல் எங்கள் தொகுதியை சேர்ந்த எல்லா கட்சிக்காரங்களும் நிர்வாகிகளும் முன்னாள் சேர்மன்லேருந்து கவுன்சிலருந்து பல்வேறு நிலையான பொறுப்பாளர் எல்லாம் வந்திருக்கிறோம். நாங்கள் என்றென்றும் எடப்பாடியாரின் வழியில் தான் இருப்போம். எடப்பாடியாரை விட்டு நீங்கி செய்கிற வேலை, அது மாதிரி தப்பான வேலைகளை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. எல்லாரும் சாதாரண கட்சி தொண்டர்கள் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது கட்சி தான். அன்னைக்கு சலசலப்பு ஆரம்பித்த நாள் முதலே எங்கள் சோளிங்கர் தொகுதியாக இருக்கட்டும், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஐயா எடப்பாடியார் வழியில் தான் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் ஒரு 100 பேர் கிளம்பி வந்து ஐயா எடப்பாடியாரை பார்த்தோம். கழக துணை பொதுச் செயலாளரை பார்த்து ஐயா அவரையும் பார்த்து ஆசி பெற்று போனோம். ஐயா எந்த விதமான கலக்கமும் வேணாம், கட்சி நல்ல விதமாக போகும், நீங்கள் எந்த இதுவும் கலங்காமல் வேறு எந்த விதமான சூழ்ச்சிக்கும் ஆளாகாமல் இருங்க, எல்லாரையும் கழகம் நல்ல மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் உறுதி சொல்லியிருக்காரு. நாங்கள் ரொம்ப மன சந்தோஷத்தோடு எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தோடு வருவாங்க. சந்தோஷத்தோடு ஐயாவை பார்த்துட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம். என்றென்றும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடப்பாடியார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.